உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும். விடுதாயி, உட்காரு உட்காரு உட்காருதாயி, உட்காருதா. நீ இங்கே இரு, நான் கத்தாவை எடுத்துட்டு வந்துடுறேன். இருத்தா இருத்தா இருத்தா. அத்தாடி, நீ கையை வச்சு எதுவும் பண்ணாத ஐயே, அப்புறம் மேற்கொண்டு பிரச்சனை அப்புறம் இருந்தா கத்தாழை தைச்சா சரியாயிரும். வீட்டுக்கு வந்த என் தங்கச்சிக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லை என் அப்ப முருகனுக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கத்தா, அவ்வளோதான் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை தாயி, ஒன்றும் இல்லை. கொடுதாய் கொடுதாய் கொடுத்தா, ஒன்றும் இல்லை. அத்தா ஒன்றும் இல்லை தாயி, ஒன்றும் இல்லை, பேசாம பொறுத்துக்க. அத்தா இதை தேய்க்கல நினச்சிக்கதா, கையெல்லாம் பக்கமாயிரும்தா. இங்கே வரதா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, ஒன்றும் ஆகாது. தேய்க்கிறப்ப காம்பத்தா செய்யும், அப்புறம் சரியாயிடும். விடுத்தா விடு, பேசாம இரு கொஞ்சம். ஏத்தா எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாம இருப்ப? கையெல்லாம் நல்லா வெந்திருக்கு, உள்ள கை தாங்குமா? யோசிக்கவே இல்லை. ஏத்தா அண்ணன் தான் பார்த்துட்டு இருந்தல, சத்தம் போட்டு பேசலாம்ல? இவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்லதான். ரொம்ப கொஞ்சம் பொறுத்துக்கத்தா, எல்லாம் சரியாயிடும். அவங்க புத்தி அவ்வளவுதானே, அத பத்தி நம்ம பேசி என்ன ஆக போகுது? என்ன பண்ண சொல்ற? அதுக்காக இப்படியே விட சொல்றியா? இங்கே வருமா, இங்கே பாரு, கொடுதாயே. இந்த தடவை என்னைய தடுக்க கூடாது. இந்த விஷயத்தை சின்னையா கிட்ட உடனே சொல்லி அவங்கள ரெண்டுல ஒண்ணு இல்லாம பார்த்து போடுவேன். அண்ணா என்ன, தயவு செஞ்சு உங்களுக்கு புண்ணியமா போகும், தயவு செஞ்சு சூர்யா சார் கிட்ட இதை போய் சொல்லி வைக்காதீங்க. ஏத்தா உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? ஓ கைய பாத்தியா எவ்வளவு செவந்து கிடக்குது? இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணாமா? வேண்டாம் அண்ணா, இந்த வீடு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏமா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இனி எத்தனை காலத்துக்கு தான் நீ பொறுமையா இருக்க போறியும்? அம்மாடி, இந்த காலத்துல இதெல்லாம் ஒத்துடாதா, பாவப்பட்ட ஜென்மம் பாக்கியாத்தா. இது என்ன பெரிய இது அண்ணா, வழக்கமா நான் அனுபவிக்கிற வேதனை தானே, அதுக்காக அனுபவிச்சுட்டு போறேன். என்ன பண்ணா இது பாருங்க, நீங்க போய் சூர்யா சார் கிட்ட சொல்லாதீங்க. காலகாலமா என் வாயை கட்டி போட்டுக்கிட்டே இருக்க, ஆனா என் தங்கச்சி போடுற வேதனையை பார்த்துட்டு நான் சின்னையா கிட்ட சொல்லாம எப்படி தடுக்க முடியுது? இப்படியே போனா போது விட்டுக்கிட்டே இருந்தா அவங்க தலைக்கு மேல ஏறி உனக்கு கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பாங்க. நீங்க இது தேவையில்லாம அவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு வீட்டை ரெண்டாக்கிற மாட்டாரா? அதா அந்த ஆண்டவனை ஆண்டவன் இதை கண்ணால பார்க்கத்தானே செஞ்சாரு. தீய மூஞ்சில ஊத்துறாப்புல கையில பட்டுச்சு, மூஞ்சில பட்டது என்னதான் இருக்கு? ஏதோ கையில பட்டுச்சு, என் தங்கச்சிக்கு தப்பிச்சுக்கிட்ட. சோத்து கத்தாழைய போட்டா தானா எல்லாம் சரியா? ஆமா, போ பாருங்க, எதையாவது சொல்லி என் மனசை ஆத்திடுவேன். ஆனா ஒண்ணுதான், நீ வர்ற கஷ்டத்தை பார்த்து என் வயிறு எரியுதா. எல்லாம் குறையும், எனக்கு இப்ப வலி எரிச்சல் எல்லாம் எதுவும் இல்ல, எல்லாம் சரியா போச்சு. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய மட்டும் மாத்திராதீங்க. சரி விடுங்க, நான் போறேன். விடுங்க, போதும். முருகா, இது உனக்கே நியாயமா? எதுக்கு இந்த பிள்ளைய எப்படி பாடாப்படுத்துற? அவங்க காலம் பூரா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா என் தங்கச்சி. இதுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்கும்னு தெரியல. நந்தினி, நான் ஒண்ணுதான் தேடிக்கிட்டு இருந்தேன். நந்தினி, நான் இப்போ லாயரை பார்க்க போக வேண்டி இருக்கு. அப்படியே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் போவேன், சரியா? சரி. ஏய், உன் கைக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி மறைச்சுக்கிற? காட்டு. என்னாச்சு? ஏய், என்ன இப்படி இருக்கு? சூடா ஏதாச்சும் ஊத்திக்கிட்டியா என்ன? ஆமா, டீ குடிக்கிறப்போ தெரியாம கையில கொட்டிருச்சு. ரொம்ப வலிக்குதா? எப்பவுமே என்ன ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவ, இப்ப நீ அஜாக்கிரதையா இருந்திருக்க. ஒரு மனுஷனுக்கு இன்னும் டீ குடிக்க கூடவா தெரியாது? தெரியல சார், ஏதோ கவனம் குறைவா இருந்துட்டேன், அவ்வளவுதான். சோத்து கத்தாழெல்லாம் போட்டிருக்கேன், ஒன்னும் ஆகாது, சரியா போயிடும். சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஓகேவா? டேக் கேர். அம்மாச்சி, அம்மாச்சி. ஏய் அம்மா. நந்தினி, என்ன எதுக்கு இப்ப பாட்டிய கூப்பிடுற? அதில்ல தலைக்கு ஊத்திருக்கேன்ல சார்,
ஈரமா இருக்கு, தோட்டி விட கூப்பிடுறேன். அதுக்கு அவங்க தான் வரணுமா? அம், இல்ல, கை இன்னும் எரிச்சலா தான் இருக்கு. அதான் அம்மாச்சிய கூப்பிட்டு. ஏன் நான் இல்லையா? இங்க இருந்து தானே நான் போயிட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியதானே, நான் தொடச்சு விடுறேன் வா. இல்ல அத்தான் சார், நீங்க வெளிய போகணும்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வெளியில எல்லாம் போலாம், அதெல்லாம் உனக்கு அப்புறம் தான். வா அத்தான் சார். வா நந்தினி.